அப்பப்போ ஏதாவது ஒன்று கேட்பேன். திருவண்ணாமலை நின்று ஏதாவது ஒன்று வேண்டும், அதெல்லாம் உடனே நடக்கும். அப்போ எனக்கு மிகப்பெரிய நம்ம வீடு காப்பாற்றிட்டு இருக்குது, 4 செவு காப்பாற்றிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. நம்மளையெல்லாம் மழை தான் காப்பாற்றிட்டு இருக்குதுங்க எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? என்னெல்லாம் தப்பு பண்ணாலும் அதெல்லாமே பேசிட்டு போவாங்க. அப்போ அங்கே ஆன்மீகம் இல்லை, அங்கே சாமியே ஓடிடும். நான் திக்குவாயி, என்னோட பேச்சே பிரச்சனை. அப்போ நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், வருமானம் உண்மையாகணும், பொய் பேசக்கூடாது. இது எல்லாமே அமாவாசை எனக்கு மிகப்பெரிய. அங்கேயும் தப்பானவங்க சுயநலவாதி அங்கே உட்காந்துக்கிட்டு வர பெண்களிடம் ஆண்களிடம் வந்தவங்க பிரச்சனைக்கு உண்டானவங்க தான் தெரிஞ்சு அந்த பிரச்சனையை ஒரு பொதுவான கருத்தா சொல்லி ஏமாத்தவங்களும் இருக்காங்க. நீ சாமி கும்பிட்டதே பரிகாரம் சொன்னா, அப்போ உனக்கு வீடு தேடி உனக்கு கடவுள் செய்யணும்னு ஆசைப்படுற. காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜோதிடம் மற்றும் ஜாதகம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிடர் பொன்முடி நம்ம கூட இருக்காரு. இன்னைக்கு அமாவாசை பற்றி நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அமாவாசை விரதம், அது மட்டும் இல்லாம அமாவாசைக்கு நிறைய பேர் யாத்திரைகள் போவாங்க. சோ இது தொடர்பான நிறைய சந்தேகங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நம்ம தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். சோ அதுல குறிப்பா இன்னைக்கு அமாவாசை பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அமாவாசை கிரிவலத்துக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு விஷயம். நீங்க அடிக்கடி திருவண்ணாமலை நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். எல்லாமே பௌர்ணமிக்கு சொல்லும் போது அமாவாசைக்கு போனால் ஜெயிக்கும்னு சொன்னது இப்ப பயங்கரமான கூட்டம் வந்துட்டு இருக்கு. ஆமா, பொதுவா நீங்க சொன்ன மாதிரி பௌர்ணமியில தான் கிரிவலம் அப்படின்றது கேள்விப்பட்டிருப்போம். அமாவாசை கிரிவலத்தினுடைய பிரத்யேகத்தை என்ன? பொதுவா திருவண்ணாமலைக்கு அக்னிஸ்தலம் சொல்றாங்க. அக்னிஸ்தலத்தை சுத்தி என்ன இருக்குதுன்னா, நீங்கள் ஒரு தடவை போய் பகல் நேரத்தில் ரவுண்ட் அடிச்சிங்கன்னா, நைட் நேரத்தில் போகாமல் பகல் நேரத்தில் போனீங்கன்னா, ஒரு குறைஞ்சது ஒரு 4-5 இடங்கள்ல சமாதிகள் நிறையா இருக்கும். அந்த சமாதிகள் மலை சுற்றி இருக்குது. அப்போ அமாவாசைக்கு பெருசா பௌர்ணமிக்கு பெருசான்னு ஒரு சாதாரண மனுஷன் கூட சொல்லுவான். சுடுகாட்டு சாமி அந்த சுடுகாட்டு சாமிக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான இடம் என்ன? அமாவாசை தான். அந்த அமாவாசையில் அந்த காலத்தில் வீட்டில் லைட்டெல்லாம் போடாத காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பௌர்ணமி காலம் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு மகான் சொல்லியோ போனால் நல்லதுன்னு சொல்லியோ அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. திருவண்ணாமலை பட்டைய இதில் என்ன சித்தர்களை சேர்ந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா, இது கோயிலேருந்து எனக்கு ஒரு கால் வந்தது. நான் அப்போ சொல்லும்போது கால் வந்தது. அதில் அமாவாசை கிரிவலம் போனால் தான் திருவண்ணாமலைக்கு உகந்ததுன்னு அதுலேயே எழுதிக்குது. உனக்கு எப்படிப்பா தோணுச்சு இது அப்படின்னு என்கிட்ட கேட்டவங்க இருக்காங்க. திருவண்ணாமலையில் மெயினான பொறுப்பில் இருக்கவங்க கேட்டிருக்காங்க. நான் சந்தோஷப்பட்டேன். இது என் நாணத்துக்கு வந்தது. நானும் திருவண்ணாமலை பௌர்ணமி அன்னைக்கு தான் எனக்கு கூட்டிகிட்டு போனாங்க. போனோடனே நம்ம பயங்கர டென்ஷன் ஆகிட்டேன். போய் நின்னதோடு சரி திருப்பி கொடுங்க, அவங்களே அந்த சுத்தே தூக்கிட்டு என்னை உட்கார வச்சிருச்சு. அங்கே சாமி கும்பிட முடியல, பேச்சுக்கள் ரொம்ப ரொம்ப நிதானமான செயலெல்லாம் கிடையாது. ஊருக்கு என்னெல்லாம் தப்பு பண்ணாலும் அதெல்லாமே பேசிட்டு போவாங்க. அப்போ அங்கே ஆன்மீகம் இல்லை, அங்கே சாமியே ஓடிடும் அப்படிங்கிற அளவுக்கு அங்கே இது இருந்தது. அப்போ இதுக்கு மாற்று வழி என்ன அப்படிங்கும்போது எனக்கு ஒரு நாள் எப்பவுமே எனக்கு நைட்டில் எனக்கு படுக்கும்போது ஒரு கனவு மாதிரி வரும். நான் படம் பண்ண போதோ கதை பண்ணும்போதோ ஒரு விஷயம் விஜய் பற்றி பேசணுன்னா நான் படுத்து சிந்தனைக்கு போய் என்னோட ஆழ்மனதில் என்ன வந்ததோ அதைத்தான் நான் பதிவிட்டேன். இதுக்கும் அப்படி தான் என்ன சிந்தித்தேன். அது எனக்கு கடவுள் எனக்கு கொடுத்த கிஃப்ட், அதிர்ஷ்டம் சொல்லலாம். எங்கள் அப்பா அது எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட். பல முறை நடந்திருக்குது என் வாழ்க்கையில். அது ஒரு பெரிய தனி எபிசோட சொல்லலாம். அப்படி அமாவாசை அன்னைக்கு நீ போனால் நல்லதுன்னு எனக்கு தென்பட்டு சொன்னதுனால சரி ஒரு தடவை அமாவாசை தான் போய் பார்ப்போமேன்னு சொல்லி போய் பார்த்தேன். எனக்கு பௌர்ணமி விட 100 மடங்கு காமாகவும் குவைட்டாகவும் ஒரு தனிமையில் போன மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது. இதுதான் நம்மளுக்கு கரெக்டு ஸ்டார்ட் பண்ணேன். போய் சாமிக்கிட்ட போய் நின்னோடனே, கடவுளே எனக்கு அது கூட இது கூட நான் கேட்டேன். எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது, மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்குது. ஆனால் நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு கடவுள் தான் முக்கியம்னு சொல்லி
நான் முதல்ல என்னோட பேச்சே பிரச்சனை தான். இப்போ நான் திக்குவாயி, என்னோட பேச்சே பிரச்சனை. அப்போ நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், வருமானம், உண்மையாகணும், பொய் பேசக்கூடாது. இது எல்லாமே அமாவாசை எனக்கு மிகப்பெரிய திருப்தி அளித்தது. அப்போ அமாவாசை ஒரு முக்கியத்துவத்தை நான் வெளியில் சொல்லவே முடியல. அப்போது பல ஆண்டுகள் போயினா நிறைய பிரச்சனை சால்வ் ஆச்சு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்னை அறியாமையே அந்த ஃபேமஸ் ஆகி விட்டது. அப்பப்போ ஏதாவது ஒன்று கேட்பேன், திருவண்ணாமலை நின்று ஏதாவது ஒன்று வேண்டும், அதெல்லாம் உடனே நடக்கும். அப்போ எனக்கு மிகப்பெரிய பலம் ஏற்பட்டது. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அது மலை கோயில்ன்றதுனால நம்ம நினைக்கிறது கொடுக்க. பொதுவாகவே எல்லா மலையிலையுமே பவர் இருக்குதுங்கம்மா. சதுகை மலை, வெள்ளிங்கை மலை. வேப்பனை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா வேப்பன் மலையை பார்த்து கும்பிட்டாரு. அப்போ அந்த மலையில மட்டும் பவர்லைன்னு நினைக்கிறீங்களா? அங்கேயும் எங்கெல்லாம் மலை இருக்குது, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மலை இருந்தால் அந்த மலையை டெய்லியும் கும்பிடுங்க. விசாகப்பட்டினம் போயிருந்தேன் எங்கள் அம்மா வகையை சேர்ந்தவங்களை பார்க்க. சிவாச்சலம்னு ஒரு மலை பார்த்தீங்கன்னா நரசிம்ம அவதாரம் எடுத்தவங்க. திருப்பதிக்கு போனால் அங்கே தான் போய் சேருவாங்க. அந்த மலையில் நின்று கும்பிட்டவங்கள நிறைய பேர் கும்பிடுறாங்க வெளியே நின்று. தெலுங்குல சிவாச்சலம்னு ஒரு ஏரியா. அப்போது கடல் ஒட்டி இருக்குது அந்த மலை. கடல் ஒட்டி நம்ம தேட தேவையில்லை. கடல் ஒட்டி ஒரு மலைன்னா அந்த இடத்துக்கு தான் போய் ஆகணும். நம்ம அதெல்லாம் பேசணும். அப்போது அந்த மலைக்கு ஒரு பவர் இருக்குது. எல்லா மலைக்குமே அதனால தான் அந்த ஏலகிரி மலையும் ஊட்டி கொடைக்கானலாம் மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் மலை அரசின் பட்டம் கொடுத்து மலைக்கு ஒரு பெரிய மதிப்பு கொடுத்து மலை இந்தியாவுக்குள்ள நம்மளை தாக்கு பிடிக்கக்கூடிய இடத்துல மலை வச்சிருக்காங்க. அந்த மலையெல்லாம் எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக பேலன்ஸ் நிற்காது. அந்த மலை தான் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்குது. இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? நம்ம வீடு காப்பாற்றிட்டு இருக்குது, 4 செவு காப்பாற்றிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. நம்மளையெல்லாம் மலை தான் காப்பாற்றிட்டு இருக்குதுங்க எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? கடலுக்கு எப்படி கடல் மாதான்னு சொல்லி தண்ணி பூமி பரப்பை விட தண்ணியோட அளவு அதிகமாக இருக்குது. கடலுக்குள்ளே ஒரு உலகம் இருக்குதுன்னு சொல்கிறோம். இந்த கடலில் போய் மீன் பிடிக்கவங்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கடலோட கடல் தாயும்மா. ஒரு தடவை போயிட்டு உயிரோட திரும்பி வரும்போது கடவுள் இருந்தா என்னன்னு அவனுக்கு தெரியும். கடல்ல கடவுள்னா என்னன்னு தெரியும். நாம இங்க வெளியில உட்காந்துட்டு ஏசியில உட்காந்துக்கிட்டு டஸ்ட் அலர்ஜி பற்றாம நம்ம அந்த கடல் தண்ணியில வாழ்ந்து இருக்கவங்கிட்ட போய் கடலை பத்தி கடவுளை பத்தி கேட்டீங்கன்னா தெரியும். அது மாதிரி மலையிலேயே இருக்கவங்கிட்ட போய் கேட்டீங்கன்னா தெரியும். அதுல பேர் போனது வேப்பேன். வனத்தாய் தான் காப்பாத்தி இருக்குது. பல முறை இந்த வானத்தை பார்த்து கும்பிடுவாரு. அங்க எந்த கடவுளும் இல்லை. நீங்களாவது முருகன் கோயிலுக்குள்ள போய் பூஜை பண்ணாதான் கடவுள். அவர் வெறும் வானத்தை பார்த்தும் மலையை பார்த்து கும்பிட்டாரு. அவருக்கு செய்யலையா? மிகப்பெரிய சக்தியா இருந்தது. அவர் டச் பண்ண முடியல. துரோகம் பண்ணி வேணா பண்ண முடியும், நேர்மொழியே செய்ய முடியல. இப்போ நம்ம கிரிவலம் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். கிரிவலத்தினுடைய மகிமைகள் பத்தி சொல்லியிருந்தீங்க. கிரிவலம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் தெரிஞ்சது அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ சுத்துறது. ஆனா இப்போ கொஞ்ச நாளா நிறைய பேர் ரிவர்ஸ்ல சுத்துறாங்க. அதற்கான அவசியம் கொஞ்சம் பேர் சொன்னதுனால ரிவர்சல் சுத்தினா நல்லதுன்னு சொன்னதுனால போறாங்க. நானே 2-3 பேர்த்த பார்த்துருக்கேன். ரிவர்சல் சுத்தக்கூடாது. ரிவர்சல் சுத்தினாலே எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரிவர்சல் சுத்தணும். நீ உண்மையா சுத்தினாவே போதும். உண்மையாக நடந்து ஒரு மானு அங்க வரும். நைட்டு 12 மணிக்கு கையெடுத்து கும்பிடணும். நீங்க நம்ம சொல்றோம் காட்டு பன்றி அப்ப அது கையெடுத்து கும்பிடணும். நிறைய மிருகங்கள் கையெடுத்து கும்பிடணும். வரும், காட்சி அளிக்கும். ஒரு நாள் புலியும் சிறுத்தையும் வரும். அன்னைக்கும் கையெடுத்து கும்பிடணும். கண்டிப்பா வரும், வராமலாம் இருக்காது. மழை இருந்தால் கண்டிப்பா வரும். அதுலேயும் திருவண்ணாமலைக்குள்ள வந்ததாக செய்தி பேப்பர்ல எல்லாம் வரும். அப்படியெல்லாம் வந்தால் ரொம்ப அட்டழியும் நடக்கும்போது, ரொம்ப ஆணவம் நடக்கும்போது, ரொம்ப அகோகித்தனமான விஷயங்கள் நடக்கும்போது கண்டிப்பா அது 2 பேர்த்து பயமுறுத்தி கட்டுப்பாட்டை கொண்டு வரும். திருப்பதி அப்படிதான் நடந்தது. ரொம்ப ரொம்ப அநியாயம் நடந்தது. ரொம்ப கண்டுக்காம விட்டு அப்படிங்கும்போது அவன் கண்டுக்க வைக்குது, ஸ்ட்ரிக்ட் பாதுகாப்பு கொடுக்க வைக்குது. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஒழிஞ்சு உயிரை பறிக்குது கடவுளுக்கு தெரியாதா? கடவுளுக்கு தெரியாது. நீ செஞ்ச பாவத்துக்கு கடவுளுக்கு என்ன ஏன் பழி போடுற? நீ பாவம் பண்ணக்கூடாதுன்னு எல்லா இதுலையும் எழுதிக்குது. யார் பண்ணாம இருக்கா சொல்லுங்க. விரத முறைகள் பத்தி பேசும்போது இப்போ திருவண்ணாமலை கிரிவலம் போறவங்க அதுக்கு முன்னாடி ஏதாவது விரதம் இருக்கணுமா, இல்ல போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது விரத முறை? அமாவாசை காலகட்டத்துல நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. விரதமெல்லாம் இருக்கணும்ல அவசியம் இல்லை. பொதுவா நடக்கலாம். விரதம் இருந்தாதான் கடவுள், அப்படியெல்லாம் எந்த கடவுள்னு சொல்லு.
பசிச்சு இருக்கணும், பசியோடு இருக்கணும். அதுக்காக நல்லா மூக்கு பிடிக்க தின்னுட்டு நடந்தால் ஏதாவது ஆயிடும்னா அவங்க வந்து எம்டி ஸ்டமக்கில் நடக்க வச்சாங்க. 3 வேளை எப்படி சாப்பிடணுங்க வந்து சித்தர்கள் எல்லா பாட்டிலையும் போட்டிருக்காங்க. நைட் நேரத்தில் கண்டிப்பாக கம்மியாக தான் சாப்பிடணும். நம்ம அது கடைப்பிடிக்கவே இல்லையே. நைட்டு 12 மணிக்கு மேலே தான் ஆள் பிரியாணியும் அங்கங்கே கடை ஓப்பன் பண்ணி எந்த ஹோட்டலில் பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு இருக்கோம். இப்போ கண்டிப்பாக அது நோய் ஏற்படும். சயின்ஸ் ரீதியாகவே கல்லூரியில் மண்ணுகளில் நைட்டு வந்து ஃபங்க்ஷன் இருக்கக்கூடாது. நான் சயின்ஸ் ரீதியாக சொல்கிறேன். ஃபங்க்ஷன் இருக்கக்கூடாது, அங்கே வந்து அந்த மிஷினுக்கு வேலை செய்ய விடக்கூடாது. இதான கணக்கு. அதையும் செஞ்சாவே போதும். அது செய்யாமல் அப்படி நம்ம சாப்பிடாமல் இருந்தாவே போதும். கடவுள் வந்து அப்படி விரதம் வந்து பண்ண சொல்லியோ பரிகாரம் பண்ண சொல்லியோ இல்லை, அவங்க செய்ய வேண்டிய கடமை. அமாவாசை அன்னைக்கு ஏதாவது மலையில் போய் இந்த மலை தாயை போய் கும்பிடணும். பௌர்ணமி அன்னைக்கு கும்பிடணும். டெய்லி கும்பிட்டவங்களாம் இருக்காங்க. அது போனாவே பரிகாரம்னு சொல்றாங்க. ஆமா, இப்போ நிறைய பேருக்கு இந்த சந்தேகமும் இருக்கு, பரிகாரம் அப்படிங்கிறது வேலை செய்யுமா செய்யாதா அப்படின்றது. அதை பத்தி உங்க கருத்து என்ன? பரிகாரம்னா அந்த காலத்துல என்ன நடந்ததுன்னா, இப்போ கூட அங்கங்க சொல்லுவாங்க, பரிகாரம் நடத்தி யாகம் நடத்தி ஒரு சுடுகாட்டுல வச்சு, ஒரு இடுகாட்டுல வச்சு, ஒரு வீட்டுக்குள்ள வச்சு, அதுக்கப்புறம் ஒரு குளத்துக்கிட்ட வச்சு, ஒரு ஐயர் வந்தோ இல்லை ஒரு தாந்திகன் மந்திரவாதி வந்தோ ஏதாவது ஒன்று பண்ணாதான் பரிகாரம். நீ போய் கோயிலில் போய் சாமி கும்பிட்றதுக்கே பரிகாரம் சொல்றது வந்து எந்த ஜென்மத்துக்கும் நல்லது. போட்டி போடக்கூடாது. நீ சாமி கும்பிட்டதே பரிகாரம் சொன்னா அப்போ உனக்கு வீடு தேடி வந்து உனக்கு வந்து கடவுள் செய்யணும்னு ஆசைப்படுற. அது கோடியில் ஒரு ஆளுக்கு தான் நடக்கும். வீடு தேடி வந்து கதவை தட்டி வான்னு சொல்லி நாட்டுக்கு ராஜாவாக்க வந்து கோடியில் ஒரு ஆளுக்கு. மீதி அத்தனை பேருமே கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அப்போ அத்தனை பேர் கஷ்டப்படக்கூடாதுன்னா நீங்கள் போய் தான் ஆகணும். சிம்பிள் லாஜிக். இதில் ஒரு ஆள் வந்து அதெல்லாம் கிடையாதுங்க, விதி போல் நடக்கட்டும், அதெல்லாம் மிகப்பெரிய தவறான வார்த்தை, தவறான செயல். மூட நம்பிக்கைன்னு சொல்லி பட்டம் கட்டி இதை ஒன்று. மூட நம்பிக்கைன்னா இவங்க எதையும் இழுத்து போடுறாங்கன்னு பாருங்க. தப்புன்னு வந்து இங்கே போயிடுவாங்க. பெண்களை வந்து கொடுமைப்படுத்த, குளிக்காமல் அங்கே போகணும், இங்கே பண்ணக்கூடாது, ஆச்சா போச்சா இப்படியெல்லாம் சொன்னாங்க, அதனால் எங்கேருந்து எங்கே ஜம்ப் பண்ணுறாங்க. அது மாதிரி அமாவாசை காலகட்டத்தில் வந்து கடவுளை ரொம்ப நேசிக்கும் பொழுது வரக்கூடிய நம்மளுக்கு இருக்க பிரச்சனைகளையும், நம்ம முன்னோர்கள் ஏன் அமாவாசை அன்னைக்கு திதி கொடுக்க சொல்லியோ இல்லை சாமி கும்பிட சொல்லியோ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்கன்னா, அன்னைக்கு வந்து கடலே வந்து கொந்தளிக்கும், போகமாட்டாங்க யாரும் உள்ள. அப்போ அதுக்கு ஒரு பவர் இருக்குது. கண்ணுக்கு தெரியாத ஒரு பவர். அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் சயின்ஸே என்ன கண்டுபிடிக்க முடியலைங்க. பயங்கர சயின்டிஸ்ட் சொல்றாங்கல்ல, அவ்வளோ பண்ணவங்கள பௌர்ணமி அன்னைக்கு தான் சந்திரனுக்கு அனுப்புறாங்க. ஒரு அஷ்டமி நவமணிக்கு அனுப்ப வேண்டியதானே, ஆகாத நேரத்தில் அனுப்ப வேண்டியதானே. நீங்க வந்து சயின்டிஸ்ட் தான், சயின்ஸ் தான் எல்லாம் சொல்றீங்க. அப்ப ஏன் பௌர்ணமி அன்னைக்கு ஏன் அனுப்பணும்? அந்த நாள் எதுக்கு அனுப்பணும்? இப்போ உனக்கு தேவைன்னா அதை வச்சுக்கிறீங்க, தேவையில்லைன்னா தூக்கி போடுங்க. அதெல்லாம் ரொம்ப நாக்கு எலும்புலின்னு ஒன்று என்ன வேணாலும் சொல்றது. ஓகே, நீங்க இது திருவண்ணாமலை பத்தி நம்ம பேசணும். ஸோ கிரிவலம் நீங்க ரெகுலரா போற ஆள் தான். ஸோ அதை பத்தி சொல்லியிருந்தீங்க. எவ்வளோ நாள் நம்ம போகணும்? இப்போ கிரிவலம் போறோம் அப்படின்னா எவ்வளோ நாள் போறது நல்லது? சனியோட ஆதிக்கம் உள்ள ஆட்கள் எல்லாருமே வாழ்க்கை ஃபுல்லாக போய் ஆகணும். அங்கதான் அவங்களுக்கு ரெமிடியே கிடைக்கும். சனியோட ஆதிக்கம், 7 சனி கிடையாது. சனி திசை நடந்தாலோ, சனி வீடு சம்பந்தப்பட்டவங்க இருந்தாலும், அந்த லக்னம் சம்பந்தப்பட்ட இருந்தவங்களும் தொடர்ந்து போகணும். போகும்போது அவங்களுக்கு பெரிய ரெமிடி நடக்கும். வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு நண்பன் இருந்த மாதிரி இருக்கும். அந்த மலையே ஒரு நண்பனா தெரியும், ஒரு ஃப்ரெண்டா. எனக்கெல்லாம் ஃப்ரெண்டு மாதிரி தான். நான் அது ஏதோ போய் அங்கே போய் நின்று ஒரு செகண்டு அதுக்கு ஒரு விட கிடைக்கும். அப்போ நம்மளோட பாகம் கம்மியாகும். ஒரு சைக்காலஜி, ஒரு டாக்டர் மாதிரி தான் அது. அது மாதிரி அது நீங்கள் பயன்படுத்தினா, அது நீங்கள் அதுக்கு பதிலாக அது ஒரு வங்கி, அங்கே போனால் நம்மளுக்கு பணம் கிடைக்கும், அங்கே போனால் நம்மளுக்கு இது நடக்காது அப்படின்னா அது பொய் தான். ஏன் அவ்வளோவேங்க. நம்ம வீட்லேயே ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாதவங்க, ரொம்ப நாள் கல்யாணமாகி குழந்தை பிறக்காதவங்க டாக்டர்கிட்ட போகணுன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அதிகமாக டிப்ரெஷன் இருக்காதீங்க, ரொம்ப ஜாலியாக எடுத்துக்கோங்க,
2 பேரும் எங்கே அவுட் ஸ்டேஷன் போங்க சொல்கிறாங்களே இல்லையா? அதே மாதிரி தாங்க உங்களுக்கு பிரச்சனைகளை நீங்கள் வந்து இது கொட்டணும் அவசியம் இல்லை. அங்கே போய் நின்று அந்த நேரத்தில் எதையும் சிந்திக்காமல் நைட் நேரத்துலேயே நடக்க வைக்கணும்னா நைட்டில் தான் நடக்கணும். பகலெல்லாம் போய் கடமைக்கு போய் அந்த அந்த நாளை கடத்தணுக்காக பண்ணால் அது மிகப்பெரிய தவறு. ஃபோன் எடுக்கக்கூடாது, ஃபோன் பார்க்கக்கூடாது. மன அமைதி வேணும். நம்ம மனசில் இருக்க எண்ணங்கள் அங்கே வெளியில் கொட்டணும். ஆத்மா தாங்க, எல்லாருமே ஆத்மா தான். அங்கே நிறைய ஜீவ சமாதி இருக்குது, நிறைய ஆத்மாக்கள் இருக்காங்க. அங்கேயும் கெட்டவங்க இருக்காங்க, அங்கேயும் தப்பானவங்க சுயநலவாதி அங்கே வந்து உக்காந்துக்கிட்டு வர பெண்களிடம் ஆண்களிடம் வந்தவங்க பிரச்சனைக்கு உண்டானவங்க தான் தெரிஞ்சு அங்கே என்ன நல்லா நிம்மதியாக நான் போவான். ஏதோ வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கும் போவான். அந்த பிரச்சனையை ஒரு பொதுவான கருத்தாக சொல்லி ஏமாத்தவங்களும் இருக்காங்க. சும்மா விடாது அவங்களை சும்மா விடாது. இவங்களோட ஆசையை தப்பாக ஆக்கி நான் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணிடுறேன், நான் உங்களுக்கு செஞ்சேன், வாய்ப்பே இல்லை. அப்படின்னா இவன் ஃபஸ்ட்டு நிவர்த்தி அடையணும். இவனே வந்து அங்கே மோட்சம் போகக்காக வந்து நிற்கிறான். அவங்ககிட்ட போய் நீங்கள் உண்மை பேசணும் அவசியம் இல்லை. அவங்ககிட்ட உங்களோட ஃபேமிலியோட விஷயத்தை யாருக்கும் சொல்ல தேவையில்லை. நடக்க போனோமா, வேண்டணுமா, வந்துடணும். நான் உனக்கு அது பண்ணுறேன், இது பண்ணுறேன். ஏதோ ஒருத்தன் திண்ணூறு கொடுத்தானா வாங்கிக்கிங்க, ஏதாவது 2 வார்த்தை சொல்கிறானா வாங்கிக்கிங்க. காசு கொடுத்தா தான் பண்ணுவேன்னு சொன்னால் அவங்ககிட்ட நீங்கள் நிற்கவே கூடாது, கிளம்பிடணும். அவன் நல்லா யார் சிவனுக்கே ஆகாதவன் தான் அவன் சிவபக்தன் சொல்லி போலியான ஆட்கள் தான் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. கரெக்டான ஆட்கள் 1 2 தான் இருக்காங்க. அதனால நீங்க அந்த மலையைத்தான் நம்பணும், முடிஞ்சு மலைக்கு கீழே இருக்கவங்கள நம்பணும் அவசியம் இல்லை. ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் திருவண்ணாமலை பற்றி எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அண்ட் அமாவாசை கிரிவலம் பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்க.